சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் வந்து வர்மாவோட ஆளை துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க பார்த்தோம்னா இந்திராணியோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அப்போ அங்கே கபிலன் வந்து அவங்கள பார்த்ததுமே என்னடா அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீடுன்னு தெரியாமே நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன்னை மட்டும் இப்போ எங்கள் அக்கா பார்த்துட்டா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, சரி நீ கொஞ்சம் ஒளிஞ்சு இரு, நான் எங்கள் அக்கா இல்லாத நேரத்தில் உன்னை எப்படியாவது நான் வெளியே தப்பிக்க விட்டுறது அப்படிங்கிற அந்த நேரம் பார்க்க சிவா அயலியும் பார்த்தோம்னா இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வீடு பூட்டிட்டு இருக்கோம், வீட்டு கதவை தட்டவும் அப்போ இந்திராணி தான் கதவை திறக்கிறாங்க. திறந்ததுமே சிவா அயலியை பார்த்ததுமே அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ எங்கள் வீட்டுக்கு நான் வர சொன்னேன் 2 பேரும், அதனால தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கப்போ சிவா அயலிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இந்திராணியோட வீட்டுக்காக வந்திருக்கிறோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது சமாளித்து தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கொஞ்சம் இருங்க, நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, அதனால ஆரத்தி எடுத்து தான் உங்களை நான் வீட்டுக்குள்ளே கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து வரவழைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கபிலனோட அம்மா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது, யாருக்கு ஆரத்தி எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு கூட இந்த இந்திராணிக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுக்கு, இவ என்ன பண்ணினாலும் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கவும் சிவாயும் ஆயிலையும் வந்து வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்களை உட்கார சொல்றாங்க. அப்போ அவங்க 2 பேருமே உட்காரவும், நீங்க 2 பேரும் இப்படி திடீர்னு வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும் போதே உடனே சிவா அயலியும் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி, எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் எங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. அப்போ கபிலன் வந்து எப்படியாவது இந்த ஆளை வந்து வெளியே துரத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கவும் ஐயோ எல்லாருமே இருக்கிறாங்க, இந்த நேரம் இவனை நம்ம வெளியே விட்டோம் அவ்வளோதான், நம்ம கையங்குலாமல் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் பார்த்தோம்னா அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, சத்தம் போட்டுறாது அப்படிங்கவும் அடுத்து வந்து இந்திராணி வந்து சிவா கிட்டையும் அயலிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எத்தனை நாள் தான் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, 2 பேருக்கு எப்போ தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கபிலனோட அம்மாவும் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க நான் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அயலி உடனே சிவாவை பார்க்குறாங்க, என்ன சிவா தான் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே அயலி வந்து சிவாவை அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க, நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமையே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ உடனே இந்திராணி பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எதுக்காக வந்தீங்க, என் வீட்டுக்கு வந்த மாதிரிக்கு தெரியலையே, வேற ஏதாவது விஷயமா வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அயலியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்கறதுக்காக வரல, வேற ஏதோ விஷயமா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, நீ தானே ஆரம்பிச்சு வச்ச, அதனால நீயே சொல்லி முடி அப்படிங்கவோ அயலி உடனே என்ன பண்ணுறதுக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு உடனே அயலி வந்து போய் சொல்லியிருந்தாங்க. அதாவது என் கையில் வந்து பணம் இருந்தது, அந்த பணத்தை வந்து ஒருத்தர் வந்து அதாவது பறிச்சுட்டு வந்துட்டாரு, அவர் இந்த பக்கமாக தான் வந்தார், அதனால தான் நாங்களும் துரத்திட்டு வந்தோம், உங்கள் வீடுன்னு தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அதுவும் ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்களா, அப்படிலாம் வர முடியாது அப்படிங்கும்போது இல்லை மேடம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவ்வளோ ரூமையும் செக் பண்ணுங்க அப்படின்றதாங்க. இதை வந்து கபிலன் கெட்டதுமே அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ இங்கே என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவன் வேற என் ரூமில் வந்து மறைஞ்சிருக்கிறான், இவனை மட்டும் பார்த்தாக்கி அவ்வளோதான் நம்ம கையங்குலமாக சிக்கிக்கிடுவோம், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.